வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சரி எங்கேயுமே தொற்றாதீங்க தயவு செஞ்சு. அந்த பக்கம் போனால் மொத்தம் 5 மலைக்கு நடுவில் தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் முன்னாடி போகிறாரு, யாருன்னு தெரியல. ஆடு மேய்ப்பரோன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருக்கிறோம். வா சூப்பராக இருக்கு மலை. மேலே கண்டிப்பாக போய் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் சன்லைட்டை போய் பார்த்துட்டு வரலாம். அப்படியே லைட் அடிச்சிட்ருக்கு. நிறைய பேர் மரவட்டை பார்த்துருப்பீங்க மழை வரும்போது. இது வந்து காட்டு மரவட்டை. பாருங்க, கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கண்டிப்பாக இது பண்ணலாம். எவ்வளோ அழகாக, எவ்வளோ அமைதியாக கரையான்ஸ் வந்து அவங்களோட வேலையை செய்து பாருங்க. ஃபாலோ பண்ணி போனால் நாம் திரும்ப போயிடுவோங்க. ஆமாம், வாழ வேண்டும் வானிலே பூமியிலே. தேன்குட்டி சத்தம்லாம் கேட்குது. அந்த வேலை போயிட்டு இருக்கிறோம். கடவுள் பார்த்துக்கிட்டு ஃபுல்லாகவே பயங்கரமாக போயிட்டுருக்கேன். இது காட்டு மருதாணின்னு சொல்லுவாங்க. இது இப்போ நான் இருக்கிறது வந்து இது ஆட்டம் பார்த்தீங்களா, இது வந்து காட்டு மருதாணின்னு சொல்லுவாங்க. காட்டில் மட்டும் தான் கிடைக்கக்கூடியது. எங்கேயும் கிடைக்கும், அதான் உழவர் சந்தைகளில் அந்த மாதிரி தவளை கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. சூரியனுக்கு வாவ். க்ளோட்ஸ் பார்த்தீங்களா கேமராவில்? நடுவில் அந்த ஆகாய மேக கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இது. உங்களுக்கு அது ரிவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அருமையாக இருக்குது. வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட் அனுபவம் இல்லை எனக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி டைமில் எனக்கு இதாக தான் இருக்குது. மழை பார்த்தோன்னா நேராக செங்குத்தாக ஏற்றுக்குது, அதாவது ஸ்ட்ரைட்டாக ஏற்றுக்குது. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து போகணும். நம்ம வந்த பாதை பாருங்கள், அரியாசூரில் வந்துட்டுருக்கோம். நம்ம கண்டிப்பாக நம்ம போகலாம். காட்டு போ. நல்லாவே இருக்குல்ல, ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த வழியாக தான் போகணும் நினைக்கிறேன். நம்ம போயிட்டே பேசலாம். நான் உங்கள் அரவிந்த் அட்வென்ச்சர். போயிட்டுருக்கு. எவ்வளோ பேர் வந்துட்டுருக்கு பாருங்கள். முடியல, மாஸ்கெலாம் கழட்டி வச்சிட்டேன். மழை பெஞ்சிட்டு இருக்கனால பாறை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதாக இருக்குது. வலிக்கிட்டு போயிட்டு நம்ம இந்த பாதையில் கண்டிப்பாக போய் தான் ஆகணும்.
ஆமாம், பாதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக போகலாம். கீழே ஒரு பாதை போகுது, மேலே ஒரு பாதை போகுது. நாம் மேலே இருக்கிற பாதையிலே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போகலாம். ஏன்னா அப்போ தான் மலை உச்சிக்கு போக முடியும். ஆடு மேய்க்கிறது சொல்கிறாரு, மரவாட்டாங்க நிறையா இருக்குது, பார்த்து போங்கப்பானே. நம்ம பார்த்து நிதானமாகவே போகலாம். ஏன்னா ஆடு மேய்க்கிறவங்களுக்கு நம்ம மதிப்பளிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகம். ஆனால் ஃபுல்லாக வா பட்டர்ஃப்ளை போச்சு பாருங்க. ஆடு மேய்க்கிறது நம்மளை கத்துனாங்க. ஐயா எனக்காக இன்னொரு டைம் கத்த முடியுமா? இது வந்து ஆடு ஒன்றா வந்தால் தனித்தனியாக பிரிஞ்சு போனால் ஆடோ மாடோ இது பண்ணால் கத்துவாங்க. உடனே வந்து வரும். இல்லை ஒரு ஆடு மேய்கர் வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இன்னொருத்தர் அவங்க ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அவர் பேர் வேளாண், இவர் பேர் எலானா ஏதோ சொன்னாங்க, பேர் தெரியல. சரி நம்ம போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட கேட்டேன் சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் மாட்டி தான் நம்ம போயிட்டுருக்கணும். இல்லை தாண்டி நம்ம போயிட்டுருக்குறோம். மரவட்டம்னு சொல்லி கொஞ்சம் கத்தனார் இல்லையா? ரெண்டாவது மரவட்டை பார்த்துட்டோம். இங்கே நல்லா இருக்கு. ரெஸ்ட் எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். மேலே போய் ஒரேடியாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரேடியாக போயிட மாட்டேன், ஒரேடியாக ரெஸ்ட்டு தான் எடுக்கிறது சொன்னேன். போயிட்டு வந்துடலாம். இங்கே பார்த்துட்டு எவ்வளோ அற்புதமாக இருக்குது கிளைமேட்டு. இப்போ நம்ம தொடச்ச மேலே எல்லாம் ரெஸ்ட் எடுத்தது போதும். தண்ணிக்குள்ள நம்ம ஒன்றும் குடிக்கல, ரெஸ்ட் எடுத்தது போதும். நம்ம போயிட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கடல் மட்டத்தில் 1500 அடி மேலே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க அந்த வியூ, மலையோட வியூ நல்லா இருக்குல்ல? அற்புதமான காட்சி. பூ இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகா. இது பாருங்க முள் மாட்டிக்கிச்சு. நம்ம இந்த முள்ளெலாம் மாட்டிக்கிச்சு. டிஷர்ட்டை இந்த மருதாணி சொன்னோம் இல்லையா, இந்த மருதாணி, காட்டு சீத்தாப்பழம் எல்லாமே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லாத போயிட்டுருக்கேன். நம்ம கரெக்டான ஸ்பாட் போயிட்டுருக்கோம் நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக தான் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். பிளாக் பண்ணால் பல்காக காசு வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆட்டு மேய்க்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது ஜாலியாக சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன்.
தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. அடா போனடே உனக்கு ஏடா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன், கோடி கடையாக வீடியோ அக்கௌண்ட்டில் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை நேயர்களே. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் முடியும். சரிங்களா? ஆடு மேய்க்கிறது கத்துறாரு. இப்போ ஸ்டார்ட் உச்சியை நோக்கி வேற லெவலு. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க இலவசா. கண்டிப்பாக போயிடலாம் இலவசா. வா இலவசா, உன்னை சாவா செய்யாத பத்திரமா உன்னை வீட்டுக்கு கொண்டு போய். ஏன்னா ரொம்ப முள்ளாக இருக்குது, பாறையெல்லாம் ரொம்ப தாறுமாறாக இருக்குது. இந்த கல்லடிகளும் போட்டாலும் போடலாம், கண்ணடி போடக்கூடாதுன்னுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து எக்கச்சக்கமானதால முள் மாட்டி பேண்ட்டு, டிஷர்ட்டு, பேகு எல்லாம் கிழிஞ்சி போச்சு. பேகே எனக்கு அப்படியே நார்மலாக போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதில் பேர் நூல்கள்லாம் கிழிச்சு ஒன்றும் முடியல. அப்படியே கையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு இந்த மலையை கண்டிப்பாக போய் ஆகணும், ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மலை ஏறிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து ஏறுவோம். ஏறி கடைசியாக வெற்றி கொடி நாட்டுவோம்னு சொல்லிட்டு நம்பி தான் ஏறிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன காட்டு நெல்லிக்காய் செடி, அப்புறம் குப்பமேனின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து குப்பமேனி செடி தான் இருக்குது. நிறைய குப்பமேனி இருக்குது. அப்புறம் மூலிகை செடி நிறையா இருக்குது. ஒரு சில செடிலாம் கையில் பட்டுச்சுன்னா முள்ளில் மாட்டிக்கிட்டேன். பொறுமையாக எடுத்து விட்டுட்டு எடுத்துட்டேன். அந்த முள்ளை உங்கள்கிட்ட காட்ட முடியல, ஏன்னா கேமரா வந்து கீழே வச்சுட்டு அது நல்லாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வழியே வந்துட்டேன். ஒன்றும் முடியல. அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா 5 மலைக்கு நடுவில் இருக்குது இந்த மலை. ஏன்னா 5 மலைக்கு பேக் சைடு வந்து மலை ஏறும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபிலாம் எடுப்போம், மலையை பேக்ரவுண்டாக வச்சு எடுப்போம். அந்த மலையில் தான் இப்போ ஏறிட்டு இருக்கிறோம். எக்கச்சக்கமான பூவுங்க, மலை பூன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஊசி மல்லி மாதிரி இருக்குது, முட்டை அழகழகாக இருக்குது பூ பாருங்கள். இப்போ எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். அப்படியே அப்படியே உட்காந்து அங்கேயே டென்ட் ஹவுஸ் போடலான்ற மாதிரியே தான் பிளான் போட்டு போனோம். ஆனால் முடியல. அந்த இதில் எங்கே பார்த்தாலும் ப்ளைனாகவே இல்லை. ஏன்னா ஏறும்போது வந்து பயங்கர கஷ்டம். பயங்கரமாக தான் போயிட்டு இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் பூவாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம கையில் தொல்லான்னு ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, விஷமாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கிட்ட நாங்கள் இது பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் ஏறிட்டு இருக்கோம். இறங்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லி தெரியல. இறங்கும் போது எனவே வந்து சல்லுன்னு போயிடலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் போகும்போது இன்னும் முடியல. ரொம்ப இதாக இருக்குது. டிஷர்ட்டாக நலஞ்சு போச்சு, வந்து வேறு ஊற்றிடுச்சு. ஒன்றுமே இது பண்ண பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே முள்ளு சைடில் இருந்து ரொம்ப இதாக இருக்குது. முன்னாடி வந்து தம்பி வந்து வேளாண் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கிறாப்புல வழியெல்லாம் பண்ணிட்டு. கண்டிப்பாக இது அவர் அப்புறம் எலான்னு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கோம். நாங்கள் 3 பேர் டீமாக தான் போயிட்டுருக்கோம். இனிமேல் போட்டுடலாம். முள்ளில் மாட்டிக்கினேன், கீழே தவந்து தான் போகணும். பையன் முன்னாடி தூக்கி போட்டுட்டேன். வா, திருப்பி முள்ளில் மாட்டிக்கிட்டேன். இதான் முள். பேக் எடுத்து பார்த்துக்கலாம். வாங்கி போட்டு 2 வழி இருக்கு. இதில் போகலாமா அதில் போகலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். மூங்கில் காடுகளே அப்படின்னு பாடலாம். அட்ரஸ் போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் வீடியோவில். என்ன பண்ணுறது,
வர முடியல, கீழே படுத்துட்டோடா. நான் மெதுவாக தவந்து தான் வந்தேன், நீ அதே மாதிரி படுத்து வந்துடு. ஒன்றுமே முடியல. பா நீ எப்படா போன? பா நீ மட்டும் ஒல்லியாக இருந்துன்னு போயிட்டுடா. ஓகே டான்ஸ் வராரு நக்கலா. நீ பேசுவிடா, பேசுவ, நல்லா பேசுவ. ஸ்லிம்மாக ஆகிட்ட, அதனால் நீ வந்து ஜாலியாக எங்கே வேணால் ஓடுற ஒடியார. நம்மளால முடியலடா சாமி, இந்த உடம்பு வச்சுக்கிட்டு உடம்பு குறைக்கிறேன்டா. அதெல்லாம் நம்ம இதே வழியில் வரதில்ல, வாங்க. இப்போ ஏதோ ஒரு வழி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தூரத்தில் மலை மேலேயே பெருமாள் கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நாம போட்டிருக்கிறதுனால பெருமாள், பாட்டம் போடுனா சிவன் சொல்லி நினச்சிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குல்ல.